வேர்ல்டு வார் டூவை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? வேர்ல்டு வார் டூ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆனால் ஜப்பான் மட்டும் சரண்டர் ஆகவே இல்லை. அதுக்காக அமெரிக்கா ஒரு புது வெப்பன் எடுக்கிறாங்க. அதுதான் நியூக்ளியர் பாம். 1945 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு காலையில் 8:15க்கு அமெரிக்கா ஹிரோஷிமா மேலே ஒரு நியூக்ளியர் வெப்பனை ட்ராப் பண்ணுறாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிட்டியே டெஸ்ட்ராய் ஆகுது மேசிவான எக்ஸ்ப்ளோஷன்னால. அதில் 80,000க்கும் மேலே பீப்புள்ஸ் இறந்தும் போறாங்க. அகைன் 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அமெரிக்கா நாகசாக்கி மேல இன்னொரு நியூக்ளியர் வெப்பனை வந்து டிராப் பண்றாங்க. மறுபடியும் பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. இந்த அட்டாக் அப்புறம் தான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஜப்பான் அபிஷியலா சரண்டர் ஆகுறாங்க. வேர்ல்டு வார் டூவும் அபிஷியலா முடிவுக்கு வருது. ஆனா இந்த இன்சிடென்ட் குளோபல் லெவல்ல ஒரு பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்டாவே இருக்கு. இந்த ஹிஸ்டரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சயின்ஸ் அட்வான்ஸ்டா இருக்கு, டெக்னாலஜி பவர்ஃபுல்லா இருக்கு. என்னதான் நம்ம கிட்ட பவர் இருந்தாலும் அந்த பவரை யூஸ் பண்ணும்போது டிசிஷன் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். பிகாஸ் ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன்னால சாதாரண அப்பாவி மக்களோட உயிர் தான் போகுது.